கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஏசாயா 51:1. சூரியகாந்தி பூக்கள் மிகவும் அழகானவை. அவைகளின் வளர்ச்சிக்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதால் தான் அவை சூரியகாந்தி பூக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சூரியன் காலையில் கிழக்கில் உதிக்கும்போது இந்த பூக்களும் கிழக்கே திரும்பி சூரியனை பார்க்கும். சூரியன் மாலையில் மேற்கே மறையும் போதும் அவைகளும் மேற்கே திரும்பும். இவை சூரியனிலிருந்து தங்களுக்கு தேவையான ஆற்றலை பெறுகின்றன. ஆகவே அவை அதிக விதைகளை கொடுக்கின்றன. அந்த விதைகளிலிருந்து தான் எண்ணெய் பெறப்படுகிறது. நாமும் இவ்வுலகில் அதிக பலனை கொடுத்து புரோஜனமாய் இருக்க வேண்டுமானால் நீதியின் சூரியன் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவேதான் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று வேதம் கூறுகிறது. அந்த கன்மலை கிறிஸ்துவே. தேவனை நாமும் நோக்கி பார்த்தால் நமது முகமும் பிரகாசமடையும். தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதம் கூறுகிறது. காரணம், அவன் எப்போதும் தேவனை நோக்கி பார்த்தான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். ஆம், அவரை நோக்கி பார்த்தவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆசா ராஜாவுக்கு கால்களில் ஒரு வியாதி வந்தது. அதனால் அவனுக்கு அதிகமான வலியும் அதிகரித்தது. ஆசா ராஜா தன் வியாதியிலும் கர்த்தரே அல்ல, பரிகாரிகளையே, டாக்டரை தான் தேடினான். எனவே அவன் வியாதி நீங்கலை. நம் தேவைகளுக்காக நாமும் என்ன செய்கிறோம், மனிதர்களின் முகத்தை பார்த்தால் நாம் வெட்க தான் விடணும். நம்ம தேவைகளுக்காக மனுஷனுடைய முகத்தை போய் எதுக்காக தேவைக்கு நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு வெட்கம்தான் வரும். ஆசையில் சுவாசமுள்ள மனிதனை நம்பவே கூடாது. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் முகம் ஒன்றுதான் நம்மை பிரகாசிக்க செய்ய முடியும். நம் வாழ்வில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு தேவையிலும் இயேசை நோக்கி பார்ப்போம். அப்போது அவர் தமது முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி பலன் கொடுப்பவர்களாக நம்மை மாற்றுவார். அப்போ என்ன இதில் தெரியுது நமக்கு என்னன்னா, அவர் நம்மளை நீதியின் சூரியனா நம்மளை அவர் ஆண்டவருடைய முகம் நீதியின் சூரியனா இருக்கு. அந்த நீதியின் சூரியனை நம்மை நோக்கி பார்த்தோமானால் எல்லா விதத்திலையும் நமக்கு ஆண்டவருடைய தயவும் இரக்கமும் நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.